ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். 2026ஆம் ஆண்டுக்கான மாசி மாத சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை முறை, சனிப்பெயர்ச்சி மற்றும் வாஸ்து நாளில் வரக்கூடிய சுக்கிர சனி சதுர்த்தி, தடை நீங்கி வெற்றிகள் குவிய, கடன் நீங்கி பணம் பெருக, சொந்த வீடு அமைய, இந்த 5 விஷயங்கள் மறக்காம பண்ணுங்க. மாசி மாத சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற உகந்த நாள். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள் தான் சதுர்த்தி திதி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களை போக்கும் வல்லமை கொண்டது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடகர சதுர்த்தி விரதம் துவங்குறவங்க மாசி மாத சங்கடகர சதுர்த்தியில் இருந்தோ அல்லது ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியில் இருந்தோ துவங்கி தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு விரதம் அனுஷ்டித்து வந்தால் விநாயக பெருமானுடைய அருளை பெற முடியும். கிரகதோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதம். குறிப்பா திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ மாசி மாதத்தில் வரக்கூடிய காரடையான் நோன்பு, மக நட்சத்திரம் இந்த நாட்கள்ல வழிபாடு செய்வாங்க. இந்த நாட்கள் மட்டுமல்லாம மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளிலும் விரதம் இருந்து வழிபட்டா தீர்க்க சுமங்கலி வரத்தை திருமணமான பெண்கள் பெற முடியும். முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உரிய திதி தான் சதுர்த்தி திதி. விநாயகரை வழிபட ஏற்ற நாளா திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சொல்லப்படுது. இந்த வருடம் மகிமை நிறைந்த இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி தினமானது வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமையும் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி வருது. அதனால இந்த வருடம் மிகவும் விசேஷமானதா சொல்லப்படுது. அது மட்டுமல்லாம இந்த நாளில் சனிப்பெயர்ச்சியும் நிகழ இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வாஸ்து நாளாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த நாளில் நாம விநாயக பெருமான எந்த முறையில் வழிபாடு செய்யணும், எப்படி வழிபட்டா வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெற முடியும், அது கூடவே இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, இந்த நாளில் நாம ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்ட்டு இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி குறித்த அனைத்து தகவலையும் ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்து கமெண்ட் செக்ஷன்ல ஓம் விக்ன விநாயகா போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. 2026ஆம் ஆண்டுக்கான மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. துன்பங்களை அளிக்கும் விரதத்துக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி திதியானது வெள்ளிக்கிழமை மாலை 5:53 துவங்கி மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:17 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதியானது இருக்கு. அதனால இந்த வருடம் நாம சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்ய இதை 2 நாட்களுமே உகந்த நாளா சொல்லப்படுது. நம்ம வெள்ளிக்கிழமையிலும் இந்த வழிபாடு நீங்க செய்துக்கலாம். ஏன்னா மாலை 6 மணிக்கு மேல தான் நமக்கு திதி தொடங்குது. பொதுவா இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்தில் சந்திரன் வானத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம வழிபாடு செய்யணும். அதனால வெள்ளிக்கிழமையும் நாம இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். திதி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய உதயத்தில் இருக்கிற திதியை கணக்கில் வச்சு பார்த்தா சனிக்கிழமை காலையில் இந்த திதி நமக்கு இருக்கிறதுனால அன்று இரவு வரைக்குமே இந்த திதி இருக்கிறதுனால சனிக்கிழமையும் அப்படின்னு 2 நாளுமே நாம இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த வழிபாட்டை நீங்க கடைபிடிச்சுக்கலாம். மிகவும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய நாளான வெள்ளிக்கிழமையே நாம இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். பொதுவாகவே மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியிலும் பெண்கள் தாலிச்சரடு மாற்றிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தாலிச்சரடு மாற்றதா இருந்தால் மாசி மாதம் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நீங்கள் தாலிச்சரடை மாட்டிக்கிட்டு விநாயகரை வழிபாடு செய்தால் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி தீர்க்க சுமங்கலியாக வாழ விநாயக பெருமான் அருள் செய்வார். பொதுவாக தீர்க்க சுமங்கலி வரம் பெற தாலி பாக்கியம் நிலைக்க அம்பிகையை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கையில் விநாயகரை வழிபட்டா தீர்க்க சுமங்கலி வரம் எப்படி கிடைக்கும், திருமணத்திற்கும் பிரம்மச்சாரியான விநாயகருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகம் வரலாம். இதற்கு காரணம் இருக்கு. விநாயகருக்கு கணபதி அப்படின்ற இன்னொரு திருநாமமும் இருக்கு. இதற்கு கணங்களின் அதிபதி அப்படின்னு பொருள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி 27 நட்சத்திரங்களையும் 3 விதமான கணங்களா பிரித்து அதன் அடிப்படையிலேயே திருமண பொருத்தம் பார்க்கப்படுது. இதற்கு கண பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த
இந்த கனப்பொருத்தம் சரியா இருந்தாதான் தம்பதிகளும் ஒற்றுமை ஏற்பட்டு இல்லற வாழ்க்கை சிறப்பாக வந்து அமையும். அதனால தான் திருமணத்தில் தடை இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு கணபதியை வழிபட்டால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து விலக்கி இனிமையான வாழ்க்கையை வரமாக விநாயக பெருமான் அவர்களுக்கு தருவார். இப்போ இந்த சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். விநாயக பெருமான் மிக மிக எளிமையான தெய்வம் அப்படின்றதுனால அவரை உடலை வருத்தி கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் வந்து கிடையாது. அவருக்கு விருப்பமான கொழுக்கட்டை, மோதகம், அவல் பொரி, சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொய்யாப்பழம், விளாம்பழம் இதில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக படைத்து நாம் வழிபாடு வந்து செய்யலாம். அருகம்புல், வன்னி இலை, வில்வ இலை, தும்பைப்பூ, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, செம்பருத்திப்பூ, எருக்கம்பூ இதை வந்து சாத்தி நாம் வழிபாடு வந்து செய்யலாம். எதுவுமே முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறவங்க சர்க்கரை, அவல் மட்டும் கூட படைத்து அருகம்புல் வைத்து வழிபட்டாலே போதும். விநாயக பெருமான் மனம் குளிர்ந்து நாம் வேண்டக்கூடிய வரங்களை அள்ளி நமக்கு கொடுத்துடுவார். எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சனிதோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான 11 முறை வலம் வந்து தோப்புக்கரணம் இட்டு ஆணிமுகனை வழிபட்டா கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மீள முடியும். இந்த மாதிரி வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு மேலோங்கும், தொழிலில் வளம் பெருகும், காரிய சித்தி, புத்தி கூர்மை, தடைகள் விலகி நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். விநாயக பெருமானுக்கு எள்ளுருண்டை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்கலாம். இந்த வருடம் சனிக்கிழமையும் நமக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்கிறதுனால இந்த எள்ளுருண்டை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு அந்த எள்ளுருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் தானமாக வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நிறைய பேருக்கு எந்த செயல் செய்தாலும் அதில் தடைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். செய்யும் தொழிலில் லாபம் வந்துட்டு இருக்காது, கடன் பிரச்சனை அதிகமாக வந்துட்டு இருக்கும். நிலம் இருந்தும் அந்த இடத்துல வந்து சொந்தமாக வீடு வந்து கட்ட முடியாது. கையில் பணம் வச்சுருந்தா கூட வீடு வாங்கணும்னு நினச்சா அதுலேயும் பலவிதமான தடைகள் வந்துட்டு இருக்கும். அந்த விதமான தடைகளை வந்து சந்திக்கிறவங்க, அந்த தடையெல்லாம் வந்து தீர்ந்து வெற்றிகள் குவியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே செல்லக்கூடிய இந்த 5 எளிமையான பரிகாரங்களை இந்த சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள். நிச்சயமாக விநாயக பெருமானுடைய அருளால் அளவில்லாத நன்மைகளை நம்மளால் வந்து பெற முடியும். முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது பச்சை பயிறு பரிகாரம். இதற்காக 7 முழு சோழிகள் வந்து நாம் வந்து எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு வந்து எடுத்துக்கிறோங்க. இதை ஒரு பச்சை நிறை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி ஒரு கோயிலோட படிக்கட்டுகளில் வந்து வச்சுருங்க. இந்த வழிபாட்டை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்கிறது வந்துட்டு அவசியம். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக விநாயக பெருமானுடைய அருளால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வந்து ஏற்படும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் மற்றும் குங்குமம் வந்து விநாயக பெருமானுக்கு கொடுக்கிறது. விநாயக பெருமானுக்கு 21 அருகம்புல் முடிச்சுகள் மற்றும் குங்குமம் சாட்டி நாம் வழிபாடு வந்து செய்யணும். அதுக்கப்புறமா விநாயகரோட ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அவருக்கு வெள்ளத்தை நைவேத்தியமாக வந்து படைக்கணும். நிதிநிலை உயர்றதுக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளிலும் அது கூடவே ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது வன்னி இலை வழிபாடு. விநாயகருக்கு வன்னி இலைகளை சமர்ப்பிப்பது நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வன்னி இலையால் வழிபடுவது சிவபெருமான் மற்றும் விநாயகர் இவங்க 2 பேருடைய ஆசிகளையும் நமக்கு பெற்றுத்தரும். அடுத்ததா சிவப்பு மலர்களால் அர்ச்சனை வந்து பண்ணணும். விநாயக பெருமானுக்கு சிவப்பு மலர்கள் குறிப்பாக செம்பருத்தி பூக்கள் மிகவுமே வந்து பிடிக்கும். சிவப்பு மலர்கள் ஆற்றலுடைய அடையாளமாக சொல்லப்படுது. தொழில் அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சதுர்த்தி நாள் மற்றும் புதன்கிழமையிலும் விநாயக பெருமானுக்கு சிவப்பு மலர்களை சாற்றி வழிபாடு வந்து செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மோதகம் அல்லது வெல்லம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது. விநாயகருக்கு மிகவுமே பிடித்தமான உணவுனா மோதகம் தான். மோதகம் கிடைக்காத பட்சத்தில் வெல்லம் மற்றும் காய்ந்த மல்லி அதாவது தனியா விதைகளை இறைவனுக்கு வந்து நம்ம வந்து படைக்கலாம். இந்த நெய்வேத்தியம் படைத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை தீர்த்து நாம் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு தேங்காயில் வந்து நாம் தீபம் வந்து ஏற்றலாம். தேங்காய் வந்து உடைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாம் திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம். அரச இலையிலும் மண் அகல் விளக்கு வைத்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த விநாயக பெருமானுடைய ஒரு வரி மூல மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை வந்து சொல்லி நாம் வழிபாடு வந்து செய்யணும்.
இங்கு சொல்லப்பட்ட முறையில் வரக்கூடிய இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்து அனைவருமே விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.